அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் மறுபடியுமாய் நாம் ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்க போகிறோம். இந்த நாளிலும் வேத தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீதம் 84 1, 2, 4 உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகின்றேன். அந்த வசனம் இப்படியாய் சொல்கின்றது: சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள் என்று அந்த சங்கீதத்தை எழுதின தேவ மனுஷன் அங்கே எழுதுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆலயத்தின் மேல் தனக்கு இருக்கிற வாஞ்சையை, அந்த தாகத்தை, அந்த ஏக்கத்தை அந்த தேவ மனுஷன் இங்கே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவருடைய சமூகம் என்றால் அவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷம் தனக்கு என்று அங்கே அவர் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தால், என்றைக்கு அவர்கள் தேவ ஆலயத்தை வாஞ்சித்தார்களோ, என்றைக்கு தேவனுடைய சமூகத்திலே தங்களுடைய வாழ்க்கை கழிக்கப்பட வேண்டும் என்று நினைத்தார்களோ, எப்பொழுது கர்த்தருடைய சமூகம் நன்றாய் இருக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ, அப்பொழுதெல்லாம் அந்த மக்களுடைய வாழ்க்கை நன்றாகவே தான் இருந்தன. என்றைக்கு அந்த ஜனங்கள் தேவ ஆலயத்தை மறந்தார்களோ, என்றைக்கு அதை கள்ளர் குகையாய் மாற்றினார்களோ, என்றைக்கு தேவ சமூகத்தை வெறுத்தார்களோ, அன்றைக்குத்தான் அவர்கள் வாழ்க்கையிலே சாபங்கள் துவங்கின. அதன் நிமித்தம்தான் அந்த மக்களுடைய வாழ்க்கையிலே படிப்படியாக பிரச்சனைகள் ஆரம்பிக்க துவங்கின. நீங்கள் இஸ்ரவேல் மக்களுடைய வரலாறை நன்றாய் கவனித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். எப்பொழுதெல்லாம் ஆலயம் அழிக்கப்பட்டதோ அப்பொழுதெல்லாம் அந்த மக்கள் தேசத்திலிருந்து இடம் பெயர்ந்து போனார்கள். ஆண்டவர் கூட கடைசியாய் பார்த்து ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடி அந்த தேவாலயம் இடிக்கப்படும் என்று சொன்னபோது அதன் நிமித்தம் சீசர்கள் அன்றைக்கு வியந்து அந்த தீர்க்க தரிசனத்தை பார்த்தார்கள். ஆண்டவர் சொன்னபடியே நடந்தது. அப்பொழுது கூட உலகம் முழுவதும் அந்த ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய ஆலயத்தை குறித்து, தேவ சமூகத்தை குறித்து, சபை கூடி வருதலை குறித்து மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். என்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தை நாம் மறக்கின்றோமோ, அன்றைக்கே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சிதறடிப்பு வரப்போகிறது என்ற அர்த்தம். தேவ சமூகத்தின் மேல் நமக்குள்ள ஒரு வாஞ்சை இருந்தால், ஆண்டவருடைய சமூகத்திலே தேவ பிள்ளைகளாய் வந்து கூடி ஆராதிக்க வேண்டும் என்ற ஒரு இருதயம் இருந்தால், கர்த்தர் சொன்னபடி தம்மை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே கர்த்தருடைய ஆலயத்தை விட்டுவிடுகிற ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையிலே சிதறடிப்புகள் சத்துருவினால் வரும் என்பதுதான் வேதத்தினுடைய வெளிப்பாடாகும். ஆகவே இந்த தேவ மனுஷனை போல நாமும் ஆண்டவரை வாஞ்சிப்போம். அவர் சொல்லுகிறார், உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். அந்த தேவ சமூகத்திலே தரித்திருக்கிற அந்த நேரம் ஒரு பாக்கியமான நேரம் என்று சொல்லுகிறார். அதை உணர்ந்து கொண்டு தேவனை ஆராதிக்க தேவ சமூகத்திலே கூடி வருவோமாக. ஆமென்.